இன்றைக்கி ஒரு அட்டகாசமான உருண்டை குழம்பு எப்படி வைக்கிறது பார்க்கலாமா? என் மாமியார் ஸ்டைல் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். மந்த்லி ட்வைஸ் இதை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். 2 கப் போல் கடலை பருப்பு, 1 கப் போல் தோரம் பருப்பு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா அலசிட்டு ஒரு 2 மணி நேரம் போல் ஊற வைக்கணுங்க. இது கூட கொஞ்சம் சோம்பு சேர்த்து ஊற வச்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குது. இது 2 மணி நேரம் ஊறத்துக்குள்ளே நம்ம காய்கறிலாம் அரிஞ்சிட்டு வந்துடுவோமா? நான் 4 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் போல் முருங்கைக்கீரை, கொஞ்சம் போல் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு, அதுக்கப்புறம் புளி ஊற வச்சுட்டு கொஞ்சம் போல் ஒரு 1/2 முடி போல் தேங்காய் திருக்கி எடுத்தாச்சு. இது 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் ஓரளவு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுங்கன்னா, ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு சோம்பு, அப்புறம் மிளகு ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா கலரு லைட்டாக செவந்து வந்துடும். நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதை ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் போல் திருப்பி விட்டுட்டு இதில் முருங்கைக்கீரை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டுட்டு இன்னொரு 5 நிமிஷம் கிளறி விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு உருண்டையை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உருண்டை நல்லா ஒரு 15லேருந்து 20 உருண்டை ஜம்முன்னு வந்தது. சூப்பராக பிடிச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு வானலில் மறுபடியும் எண்ணெய் போட்டுட்டு அதில் வந்து சோம்பு, வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. செவந்து வந்தோடனே ஒரு 3 தக்காளி போல் சின்னதாக அரிஞ்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ண கையோடு கொஞ்சம் போல் கல் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் மிளகாய் பொடி வந்து ஒரு 3 தேக்கரண்டி போல் போட்டுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு புளி கரைசலை நல்லா கரைச்சி வச்சுருக்கதை இதில் ஊற்றிக்கோங்க. அண்ட் என் மாமியார் வந்து 2 கப் போல் நிறைய தண்ணி தாராளமாக ஊற்றுனாங்க. நான் ஏன் இவ்வளோ தண்ணின்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி தண்ணியாக வச்சா தான் உருண்டை குழம்பு சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருண்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் திக்காகிடுச்சு. 2 பச்சை மிளகா கிள்ளி போட்டு அப்புறம் எடுத்து வச்சுருக்க உருண்டெல்லாம் 2 பொறுமையாக ஆட் பண்ணி விட்டாங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் குழம்பு நல்லாவே திக்காகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் ஒரு 2 நாள் கிட்ட வச்சு சாப்பிட்டாங்க. ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான், ஆனால் ஈஸி. மெனக்கட்டிங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட்டு ரெடி ஆகிடும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.